Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 3.1ல 12th sum தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 12.1 Factorize the following using suitable identity. So identity எது செட் ஆகுதோ அது நீங்க யூஸ் பண்ணி factorize பண்ணணும். x square minus 8x plus 16. இது எப்படி நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 8x plus 16. சோ ஐடென்டிட்டி வந்து என்ன யூஸ் பண்றீங்கன்னா a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. சோ a ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? 1x ன்னு எழுதிக்கணும். ஓகே, so x 1 into x x, so a value வந்து x, b is equal to 4. okay, so x square minus 8x plus 16 இது எப்படி எழுதுவீங்க? x square minus 2 into 1x னா x. okay, 2 into x ன்னு எழுதிக்கோங்க. so இது வேண்டாம். 2 into x into 4 plus 4 square. so x square minus 4 2s are 8 x plus 4 4s are 16. கரெக்டா வருது. இப்ப x square minus 4 square. ஓகேவா? இப்ப நம்ம 2 வெளியே எடுக்கலாமா? so square வந்து வெளியே எடுக்கலாம். x minus 4 the whole square. so இது கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து a minus b the whole square கொண்டு வந்துட்டோம். ஓகே, so இது வந்து எப்படி எழுதலாம்? x minus 4 x minus 4 ன்னு சொல்லி 2 times எழுதலாம். அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட் இருக்கா? சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். செகண்ட் ஒன் y ஸ்கொயர் பிளஸ் 20y பிளஸ் 100. சோ இது வந்து நீங்க எப்படி எழுதணும்? எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவீங்க? a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். சோ இதுல வந்து a என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். a is equal to a க்கு வந்து y square கொடுத்திருக்காங்க. அப்போ y. so a value வந்து y. next b is equal to இங்க 100 கொடுத்திருக்காங்க. அப்போ 100 வந்து எவ்வளவு டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 100 வரும்? 10 into 10 100. so b is equal to 10. so a b வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம a plus b the whole square ன்னு சொல்லி கொண்டு வரணும். இது கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன கொண்டு வரணும்? இதுதான் கொண்டு வரணும். so first நம்ம question எழுதிக்கலாம். y square plus 20y plus 100 is equal to y the whole square plus 2 into a வந்து என்னது? y into b வந்து 10 plus b square னா 10 the whole square. so split பண்ணி எழுதிட்டோமா? இப்ப செக் பண்ணி பாருங்க நம்ம எழுதுனது கரெக்டான்ட்டு. y square plus 2 into 10 20 y plus 100 னா 10 square 10 10s are 100. அப்போ நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுன இந்த ஈக்குவேஷன் தட் இஸ் இந்த டேர்ம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து a என்னது? இது a, இது வந்து b. ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். so a plus b the whole square னா y plus 10 the whole square. இது வந்து நீங்க 2 times எழுதணும். y plus 10 y plus 10. so this is your answer. third one 36 m square plus 60 m plus 25. so இப்ப இது என்ன ஃபார்மேட் இருக்கு? a plus b the whole square. okay, so first நம்ம ஐடென்டிட்டி எழுதலாம். so a square plus 2ab plus b square is equal to a plus b the whole square format. so இப்ப இதுல a என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். a is equal to 36m square ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ a மட்டும் என்னவா இருக்கும்? so actually வந்து இது a square, இது வந்து b square. okay, இது வந்து a square. so a squareல இருந்து நீங்க a கொண்டு வரணும். so a is equal to 36 எப்படி வரும்? என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா 36 வரும்? 6 6 are 36. so 6m the whole square
வந்துருச்சா? நெக்ஸ்ட் இப்ப b வேல்யூ என்னது? b is equal to 25. That is b square is equal to 25. So b மட்டும் என்னவா இருக்கும்? b is equal to என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா 25 வரும்? 5 5s are 25. Okay? So 5. இதுதான் வந்து வேல்யூ. So a வேல்யூ வந்து என்னது? 6m. Okay? இருங்க. a square 6m the whole square na a is equal to 6m. இந்த 2 எடுத்துருங்க. ஸ்கொயர் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. So a is equal to 6m, b is equal to 5. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த வேல்யூ கொண்டு வரணும். So first நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். 36m square plus 60m plus 25. ஓகே, so இது எப்படி எழுதலாம்? நம்ம 6m the whole square plus 2 into 6m into 5 plus 5 square. Okay, so multiply பண்ணி பாருங்க. 6m the whole square na 6 6 are 36 m square கரெக்டா வந்துருச்சு. next 2 5s are 10 10 into 6 60m கரெக்டா வந்துருச்சு. next 5 square na 25. so நம்ம எழுதுனது கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும்? a plus b the whole square format. so a வந்து 6m plus 5 the whole square அவ்வளோதான். so 6m plus 5 again 6m plus 5 2 times multiply பண்ணணும். okay, equal to போடுங்க. equal to so this is your answer. okay, so first நீங்க a value b value எழுதிட்டு அது வந்து நீங்க split பண்ணி எழுதி answer கொண்டு வரணும். fourth one என்ன கொடுத்திருக்காங்க? 6 4 that is 64 x square minus 112 xy plus 49 y square. so இங்க மைனஸ் கொடுத்திருக்காங்க. so சென்டர்ல மைனஸ் வரனால என்ன ஐடென்டிட்டி? a square minus 2ab plus b square is equal to a minus b the whole square. okay, so இப்ப a என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். so a squareக்கு இதுதான் நீங்க எடுக்கிறீங்க. so x square is equal to 64x square. அப்போ a என்னவா இருக்கும்? a is equal to 8 8s are 64. so 8x. so a ஓட வேல்யூ 8x. ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா வந்து நம்ம 8 வந்து 2 times மல்டிப்ளை பண்றோம். so 8x எழுதுனா போதும். ஓகே, இப்போ b வேல்யூ என்னது? b square is equal to 49y square. அப்போ b என்னவா இருக்கும்? b is equal to 7 7s are 49y. ஓகே, இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, a square the whole square எழுதுறீங்களா? அப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு a is equal to 8x சொல்லி தனியா எழுதிக்கோங்க. ஓகே, இங்கேயும் b square 7y the whole square சொல்லி வெளியே அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ரூட் ஸோ ஸ்கொயருங்கிறது என்னது? ரூட். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா b is equal to 7y. அவ்வளோதான். கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. டைரக்டா எழுதினாலும் ஓகே, இல்ல ஒரு ஸ்டெப் போட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு b is equal to 7y எழுதினாலும் ஓகே. இப்போ நீங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 64x square minus 112 xy plus 49y square. so first question எழுதிட்டோம். இப்போ இது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? 8x. so 8x the whole square minus 2 into a value 8x into b value 7y plus 7y the whole square. so multiply பண்ணி பாருங்க. 8 8s are 64 x square minus 8 2s are 16 16 into 7 16 into 7 6 7s are 42 1 7 is 7 7 plus 4 11 கரெக்டா வருது. so xy plus 7y the whole square na 49y square.
இப்போ நம்ம எழுதலாம். ஸோ 8x minus 7y a minus b the whole square a minus b the whole square. So is equal to split பண்ணி எழுதிக்கோங்க. 8x minus 7y again 8x minus 7y. That's all. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோர்த் ஒன் கம்ப்ளீட் பண்ணணும். a ஸ்கொயர் ப்ளஸ் 6ab ப்ளஸ் 9b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். ஸோ a b c எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் எடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் a வேல்யூ என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 6ab ப்ளஸ் 9b ஸ்கொயர். ஸோ என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவீங்க? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்க்கு. ஓகே, ஸோ இப்போ யூஸ் பண்ணலாமா? a இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? a தான். b இஸ் ஈக்குவல் டு 9b ஸ்கொயர். ஓகே, தட் இஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9b ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3b தி ஹோல் ஸ்கொயர். ஸோ b இஸ் ஈக்குவல் டு 3b. இப்போ நம்மளுக்கு ab கிடைச்சிருச்சு. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் 6ab பிளஸ் b ஸ்கொயர். இது நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நான் எழுதட்டுமா சைட்ல? இஸ் ஈக்குவல் டு a வந்து என்னது? a தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இது எப்படி எழுதலாம்? 2 இன்டு a வந்து a இன்டு b வந்து 3b பிளஸ் 3b தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் 2 3s are 6ab பிளஸ் b ஸ்கொயர் என்ன வருது நம்மளுக்கு? 9b ஸ்கொயர். நம்ம வெறும் b ஸ்கொயர் எழுதியிருக்கோம். ஸோ 3 3s are 9b ஸ்கொயர். அப்போ நம்ம எழுதுனது கரெக்ட். இப்போ இது எப்படி எழுதலாம்? a பிளஸ் 3b தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மைனஸ் சி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக என்ன எழுதணும்? நம்ம இருங்க, வேற கலர்ல நான் மென்ஷன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாமா? a ஸ்கொயர் பிளஸ் 6ab பிளஸ் 9b ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்? a பிளஸ் 3b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். கரெக்டா? அகைன் நீங்கள் வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். இது வந்து a, இது வந்து b. ஸோ என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு சொல்லி வருதா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a பிளஸ் b a மைனஸ் b. ஸோ ஐடென்டிட்டி இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b a மைனஸ் b. ஓகே, ஸோ இதில் வந்து a என்னன்னு நம்ம எழுதியிருக்கோம்? a பிளஸ் 3b. ஸோ இஸ் ஈக்குவல் டு, இருங்க கொஸ்டின் எழுதிக்கலாம். a பிளஸ் 3b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் 3b பிளஸ் c மைனஸ் a பிளஸ் 3b மைனஸ் c. சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா? இது a, இது b, இது a, இது b. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் 3b பிளஸ் c. உள்ள இருக்கிற பிராக்கெட் ரிமூவ் பண்றீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க மைனஸ் வராது, இன்டூ. ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இன்டூ. ஓகே, a பிளஸ் 3b மைனஸ் c. ஸோ உள்ள இருக்கிற பிராக்கெட் ரிமூவ் பண்றீங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். a
plus 3b plus c into a plus 3b minus c. That's all. So இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 டேர்ம் எடுத்து நீங்க வந்து ஐடென்டிட்டி என்ன யூஸ் பண்ணணும், a² plus 2ab plus b² சொல்லி ஐடென்டிட்டி யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, a plus 3b the whole square. இப்போ கொஸ்டின்ல ஃபைண்ட் பண்ண அந்த ஆன்சர் எழுதி மைனஸ் c² எழுதுறீங்க. இது வந்து a, இது வந்து b. a² minus b² ஃபார்முலா என்னது, a plus b a minus b. ஸோ ஏக்கு என்ன நம்ம எழுதணும், இது, பிக்கு இது எழுதணும். ஸோ சென்டர்ல இன்டூ வரணும். நான் வந்து என்ன போட்டேன், மைனஸ் போட்டேன். ஸோ சாரி, இன்டூ தான் வரணும். ஸோ a plus b இன்டூ a minus b. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்டரைஸ் தட் இஸ் 12th ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.